இவ்வளவு தூரம் ஓடாதே, இல்லை என்றால் மீண்டும் சலிமா பேகம் உன் மீது கோபப்படுவார். நன்றிகள், நீங்களாவது என்னுடன் விளையாட வந்தீர்களே. என் தாய் என்னை வெளியே வருவதற்கே விட மாட்டேங்கிறார்கள். ஆகையால் தான் நான் உன்னை இங்கு அழைத்து வந்தேன். ஆனால் உன் இஷ்டத்திற்கு ஓடக்கூடாது, சரியா? பிறகு நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு துணையாக என்னுடன் சேர்ந்து விளையாட யாருமே இல்லையே. ஆகையால் தான் நான் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எதற்கும் கவலைப்படாதே, சீக்கிரத்தில் உன்னுடன் சேர்ந்து விளையாடுவதற்கு ஒருத்தர் வரப்போகின்றார். எனக்கு புரியவில்லை, என்னோடு விளையாட யார் வரப்போகிறார்கள்? யாராக வேணாலும் இருக்கலாம், சகோதரனாவும் இருக்கலாம் அல்லது குட்டி சகோதரியாவும் இருக்கலாம். அப்படியா? ஆனால் ஏன் இப்போது வரவில்லை? எங்கே இருக்கின்றார்? இப்பொழுது அவர் ருக்கியா பேகத்தின் வயிற்றில் இருக்கிறார். இன்னொன்று தெரியுமா? உன் அத்தை பக்ஷி பானுவும் உன்னுடன் விளையாடுவதற்கு ஒரு பொம்மையை சீக்கிரத்தில் தரப்போகிறார். அந்த பொம்மையும் வயிற்றில் இருக்கின்றதோ? அவ்வளவு பெரிய பொம்மைகள் எவ்வாறு வயிற்றுக்குள் போனது? ஷேன்ஷா, சலாம் அலைக்கும் ஷேன்ஷா. வலைக்கும் அஸ்ஸலாம். எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கிறேன் ஷேன்ஷா. உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். நான் உங்களோட பிறகு பேசுகிறேன். சலாம் ஷேன்ஷா. வலைக்கும் அஸ்ஸலாம். சரி கூறுங்கள் ரஹீம், என்னோட என்ன முக்கியமான விஷயம் பேச வேண்டும்? ஜாவிதா பேகம் என்னை மிகவும் குழப்பி விட்டார். ருக்கையா அம்மா வயிற்றில் நான் விளையாட குழந்தை ஒன்று இருக்கிறது என்று இவர் கூறுகிறார். அத்தையுடைய வயிற்றில் கூட இருக்கின்றதாம். அது ருக்கையா பேகம் கர்ப்பமாக இருக்கிறார் என்பதை இவரிடம் கூற வந்தேன். ஆனால் இப்போது நீங்களே கூறுங்கள் ஷேன்ஷா, யாருடைய வயிற்றிலாவது அவ்வளவு பெரிய பொம்மை இருக்க முடியுமா? மன்னித்து விடுங்கள் இளவரசே, ஆனால் இவர் கூறியதும் உண்மைதான். இல்லை இல்லை, நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நான் இப்போதே அம்மாவிடம் சென்று கேட்கிறேன். அவன் உற்சாகத்தில் இருக்கிறான். இந்த உற்சாகம் மகிழ்ச்சியின் காரணமாக தான் ஷேன்ஷா. மாளிகையே மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு கஷ்டமாக இருக்கின்றது. சரி, என்னவென்று கூறுங்கள். தாங்கள் தந்தையாக போகிறீர்கள், அதனால் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். ஆனால் நானும் பெரியம்மா ஆக போகிறேன். ஆனால் எனக்கு தான் இதுவரை யாரும் வாழ்த்து தெரிவிக்கவே இல்லை. சரி, நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறுகிறேன். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மை கூற வேண்டும் என்றால் உங்களை போன்ற ஒரு குழந்தை மனம் படைத்த பேகம் கிடைத்ததற்கு ஆதம் கான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதுவும் சரிதான். நான் எப்பொழுதும் நல்லவள். ஹாய் அல்லாஹ், தாங்கள் எனக்கு வாழ்த்து கூறிவிட்டீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு வாழ்த்து கூற மறந்தே விட்டேன். வாழ்த்துக்கள் ஷேன்ஷா. அந்த அல்லாஹ் ருக்கையா பேகத்தையும் அவர் வயிற்றில் வளரும் குழந்தையும் நன்றாக வைத்திருக்க வேண்டும். ஆமீன். அது சரி, தாங்கள் ரஹீமிற்கு எவ்வாறு புரிய வைப்பீர்கள்? நான் இதை பற்றி யோசிக்கவே இல்லை. விரைவில் இதை பற்றி யோசிக்க வேண்டும். இல்லை என்றால் ரஹீம் என்னை நிம்மதியாக இருக்க விடவே மாட்டான். நான் இப்பொழுதே அவனிடம் சென்று பேசுகிறேன். அல்லாஹ் ஹாஃபிஸ். அல்லாஹ் ஹாஃபிஸ்.